வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ஹனி வாய்ஸ். ஒரு கேள்வி: உங்கள் வாழ்க்கையில் திடீரென்று வேலை, உறவு அல்லது சூழ்நிலை மாறிவிட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? பழைய நிலையை நினைத்து வருந்துவீர்களா அல்லது புதிய வாய்ப்புகளை தேடுவீர்களா? இந்த கேள்விக்கான பதிலை மிகவும் எளிமையாக சொல்லும் புத்தகம்தான் ஓ மூட் மை சீஸ். இந்த கதையில் 4 கதாபாத்திரங்கள் உள்ளன: ஸ்னிப், ஸ்கரி, ஹெம் மற்றும் ஹா. அவர்களுடைய உலகில் சீஸ் என்பது உணவு மட்டுமில்லை. சீஸ் என்பது நம் வாழ்க்கையின் இலக்குகள். அது நல்ல வேலை, பணம், உறவு, உடல்நலம் அல்லது மகிழ்ச்சி எதுவாகவும் இருக்கலாம். ஒரு நாள் அவர்கள் வழக்கமாக கிடைக்கும் சீஸ் திடீரென்று காணாமல் போகிறது. ஸ்னிப் மற்றும் ஸ்கரி உடனே புதிய சீஸை தேட கிளம்பி விடுகிறார்கள். ஆனால் ஹெம் மட்டும் ஏன் எனக்கு இப்படி நடந்தது என்று வருந்திக் கொண்டே இருக்கிறான். ஹா முதலில் பயப்படுகிறான், ஆனால் பின்னால் ஒரு உண்மையை புரிந்து கொள்கிறான்: மாற்றம் தவிர்க்க முடியாதது. அதற்கு ஏற்றவாறு மாறுபவர்களே வெற்றி பெறுவார்கள். இந்த புத்தகம் சொல்லும் வாழ்க்கை பாடங்கள்: மாற்றம் வாழ்க்கையின் இயல்பு. எதுவும் நிரந்தரமல்ல. வேலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம். மாற்றத்தை எதிர்ப்பதற்கு பதிலாக அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பயம் நம்மை சிறையில் அடைக்கிறது. பல நேரங்களில் தோல்வியை விட தோல்வி பற்றிய பயமே நம்மை அதிகம் பாதிக்கிறது. புதிய விஷயங்களை முயற்சிக்க பயப்படாதீர்கள். நேற்றைய வெற்றி நாளைய வெற்றியை உறுதி செய்யாது. நேற்று வேலை செய்தது இன்று வேலை செய்யாமல் போகலாம். எனவே தொடர்ந்து கற்றுக்கொண்டு நம்மை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். இந்த புத்தகத்தை நம் வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்தலாம் வாங்க பார்க்கலாம். வேலை இழந்தால் மனம் உடையாமல் புதிய திறன்களை கற்றுக்கொள்ளுங்கள். குழந்தைகளின் கல்வியில் பழைய முறைகளில் மட்டும் பிடிவாதமாக இருக்காமல் புதிய கற்றல் முறைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். உடல் நலத்தில் பழைய பழக்கங்கள் நம்மை பாதித்தால் புதிய நல்ல பழக்கங்களை தொடங்குங்கள். தொழில்நுட்பத்தில் AI இணையம் போன்ற புதிய மாற்றங்களை கற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கை எப்போதும் நம் சீஸை மாற்றிக்கொண்டே இருக்கும். கேள்வி என்னவென்றால், நீங்கள் ஹெம்மாக இருக்கப் போகிறீர்களா அல்லது ஹாவாக மாறி புதிய வாய்ப்புகளை தேடப் போகிறீர்களா? ஏனெனில் மாற்றத்தை முதலில் உணர்பவர்களே வாழ்க்கையில் முதலில் முன்னேறுபவர்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. அடுத்து புதிய புத்தக பாடத்தில் மீண்டும் சந்திப்போம், சிந்திப்போம். பை பாய், டேக் கேர், ஸ்டே வெல்.